ஒப்பற்ற தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய 2025-27 ஆண்டிற்கான நிர்வாக தேர்தலிலே பரமக்குடி நயினார்கோவில் ஒன்றியத்தின் சார்பாக துணைத் தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய திரு சானா கார்மேகம் அவர்களை பதவியேற்க அன்போடு உங்கள் காங்கிரசத்தோடு அழைக்கின்றேன். ஆண்டுகால தேர்தலில் திரு கார்மேகம் ஆகிய நான் துணைத் தலைவராக ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்று இன்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பதவியேற்றுள்ளேன். நான் என்னுடைய பதவிக்காலங்களில் தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கான விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடக்க பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரும் வரவு செலவு அனைத்தும் தனிக்கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டுக்கு 2 முறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன். நமது மக்களுக்கோ சமூகத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் இன்று பாதுகாப்பேன் எனவும், தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைகளுக்கும் சென்று மக்களை பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மேலும் நான் பொறுப்பு வைக்கும் காலத்தில் என் மீது சமூக மக்களுக்கு எதிராக நடந்தாலோ, மேலும் திருமணமாக கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடி நடந்து கண்டுபிடிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்து என் மீது சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கையெழுத்து போடுங்க. தயவு செஞ்சு மரியாதைக்குரிய திரு கார்மேகம் அவர்களுக்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞரும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்துடைய கணக்கு தலைமைக்குரிய அதிகாரியுமான ஐயா சண்முகநாதன் அவர்கள் வழங்குவார். நன்றி. அடுத்தபடியாக பரமக்குடி போகலூர் ஒன்றிய பகுதியில் இருந்து துணைத் தலைவராக வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய திரு சானா பாலமுருகன் அவர்களை பதவியேற்க உங்கள் கரகோஷத்துடன் அழைக்கின்றேன். பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் நிர்வாக ஆகஸ்ட் 2025 முதல் ஜூலை 2027 வரைக்குள்ள ஆண்டுகால தேர்தலில் வடகரையில் சானா பாலமுருகன் ஆகிய நான் துணைத் தலைவர் உறுப்பினராக ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்று இன்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பதவியேற்றுள்ளேன். நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடன் நடக்க பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரவு செலவு அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டுக்கு 2 முறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்போம் எனவும் உறுதியளிக்கிறேன். நமது மக்களுக்கோ சமூகத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவருடன் நின்று பாடுபடுவேன் எனவும், தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கை சென்றும் மக்களை பாதுகாப்பு எனவும் உறுதியளிக்கிறேன். மேலும் நான் பொறுப்பேற்கும் காலத்தில் என் மீது சமூக மக்களுக்கு எதிராக நடந்தாலும், மேலும் திருமணமாக கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடி நடந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்து என் மீது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என உறுதியளிக்கிறேன். அரசு ஊழியர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய நல்ல நம்பி அவர்கள் சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த சிறப்பான ஒரு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் வட்டார சங்க நிர்வாகிகளை ராமநாதபுரம் பரமக்குடி வட்டார சங்கத்தின் சார்பாகவும் பண்பாட்டு கழக சார்பாகவும் வருக என வரவேற்கிறோம். ராமநாதபுரம் வட்டார சங்கத்துடைய நிர்வாகிகள் நல்ல கைப்பற்றாங்க. நம்ம பரமக்குடி வட்டார சங்கத்துக்கு வந்திருக்காங்க. வரவேற்பு. நன்றி. 2025-27 ஆண்டுக்கான நிர்வாக தேர்தலில் பரமக்குடி மேற்கு ஒன்றியத்திலிருந்து அன்போடு அறிவிக்கிறேன். பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழக நிர்வாகம் ஆகஸ்ட் 25 முதல் ஜூலை 2027 வரையுள்ள ஆண்டுக்கான தேர்தலில் திரு பிரபாகரன் ஆகிய நான் துணை செயலாளர் உறுப்பினராக ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பதவியேற்றுள்ளேன்.
நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்துறை விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடக்க பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரும் வரவு செலவுகள் அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டுக்கு இருமுறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன். நமது மக்களுக்கோ சமுதாயத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் நின்று பாதுகாப்பேன் எனவும், தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைக்கும் சென்று மக்களை பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மேலும் நான் பொறுப்பு வகிக்கும் காலத்தில் என் மீது சமூக மக்களுக்கு எதிராக நடந்தாலோ, மேலும் திருமண மகால் கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டாலோ பதவி நீக்கம் செய்து என் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நன்றி. துணை செயலாளர் பிரபாகரன் அவர்களுக்கு நமது ஆடிட்டர் அருள்மிகு அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வழங்குவார். ஸ்ரீராம் நன்றி. தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய 25-27ஆம் ஆண்டுக்கான நிர்வாக தேர்தலில் பரமக்குடி நயினார் கோயில் ஒன்றிய துணை செயலாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருமை சகோதரர் மாமனார் ஸ்ரீராம் அவர்களை உங்களின் பலத்த கலவரத்தில் வரவேற்கிறோம். உறுதிமொழி. நான் மார்ச் 2025 முதல் ஜூலை 2027 வரை உள்ள ஆண்டுகளுக்கு தேர்தல் திரு ஸ்ரீராம் ஆகினார் துணை செயலாளர் நிர்வாக உறுப்பினராக ஜனநாயகத்தில் தேர்வு பெற்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி நேரத்தில் பதவியேற்றுள்ளேன். நான் என்னுடைய பதவிக்காலத்தில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்தினை விதிக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நிர்வாகம் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையாக நடக்க பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரும் வரவு செலவுகள் அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டைக்கு இருமுறை சந்த பொறுப்புகளில் விவாதிப்பேன் எனவும் உறுதியளிக்கிறேன். நமது மக்களுக்காக சமூகத்திற்காக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் நின்று பாதுகாப்பேன் எனவும், தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைக்கு சென்று மக்களை பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மேலும் நாம் பொறுப்பு வகிக்கும் காலங்களில் சமூக மக்களுக்கு எதிராக நடந்தாலோ, மேலும் திருமணமாக கணக்கு ஏதாவது மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டாலோ அதை நீக்கம் செய்து எங்கள் சட்ட நடவடிக்கைக்கு மேற்கொள்ளலாம் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். மரியாதைக்குரிய துணை செயலாளர் ஸ்ரீராம் அவர்களுக்கு பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் அருமைமிகு சக்கரவர்த்தி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் ஸ்ரீராம். அடுத்தபடியாக பரமக்குடி வட்டாரத்தில் உட்பட்ட தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய 25-27ஆம் ஆண்டுக்கான நிர்வாக தேர்தலில் பரமக்குடி கோகலூர் ஒன்றியத்தில் இருந்து போட்டியிட்டு துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஈரானா சவுந்தரராஜ் அவர்களை உங்கள் பலத்த கழகத்துடன் உறுதிமொழியாக வரவேற்கிறேன். உறுதிமொழி. நான் அனைவருக்கும் வணக்கம். பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தில் நிர்வாகம் 2025-2027 வரையுள்ள ஆண்டுக்கான தேர்தலில் சவுந்தரராஜ் நான் துணை செயலாளர் நிர்வாக குழு உறுப்பினராக ஜனநாயக தேர்ந்தெடுத்து இன்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பதவியேற்க உள்ளேன். நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்டத்துறை விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நிர்வாகம் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையும் நடத்த பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரும் வரவு செலவுகள் அனைத்தும் தனி கணக்குகளை பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டுக்கு இருமுறை சங்க பொறுப்பில் வைத்து விவாதிப்பேன் எனவும் இருக்கிறேன். நமது மக்களுக்கு சமூகத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் பாதுகாப்பு எனவும், தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைக்கு சென்று மக்களை பாதுகாப்பு எனவும் இதன் மூலம் உறுதியேற்கிறேன். மேலும் நான் பொறுப்பு வைக்கும் காலத்தில் என் மீது சமூகத்திற்கு எதிராக நடந்தாலும்
மேலும் நிறுவனமாக கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடி கண்டுபிடிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்ய எதிர்த்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நன்றி. மரியாதைக்குரிய துணை செயலாளர் திரு சவுந்தரராஜ் அவர்களுக்கு பண்பாட்டு கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைவரோடு இணைந்து அளிப்பார். நிர்வாக குழு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இல்லாம நிர்வாக குழு பேர் வாசிக்கிறேன், முன்னாடி வந்துருங்க. நான் உங்களுக்காக உறுதிமொழி படிவத்தை வாசிப்பேன், நீங்க சொல்லுங்க. அக்கா ரொம்ப சந்தோஷமா நிர்வாக குழு எழுதுகிறது, ஏன் தெரியலையே. மரியாதைக்குரிய அண்ணன் மானா ஆதி மூலம் பரமக்குடி நகரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கைதட்டில் என்ன காட்டப்படக்கூடிய ஆதி மூலம். மரியாதைக்குரிய திருமதி ஜினோவா தேவி பரமக்குடி நகரின் மூலத்து வந்திருக்கக்கூடியவர். அடுத்தபடியாக பரமக்குடி நகரில் வந்திருக்கக்கூடிய தாவண்ணா ராஜா. அடுத்தபடியாக பரமக்குடி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகக்குழு உறுப்பினர் தாவண்ணா வேலுச்சாமி. பரமக்குடி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி ராவண்ணா தமயந்தி. பரமக்குடி கிழக்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி சாவண்ணா பகவதி. பரமக்குடி மேற்கு ஒன்றியத்திலிருந்து நிர்வாக குழுவுக்கு வந்திருக்கக்கூடிய ராவண்ணா கார்த்திக். பரமக்குடி மேற்கு ஒன்றியத்திலிருந்து நிர்வாக குழுவுக்கு வந்திருக்கக்கூடிய ஆவண்ணா காளிதாஸ். பரமக்குடி மேற்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராவண்ணா பிரபாகர். பரமக்குடி நயினார் கோயில் ஒன்றிய நிர்வாக குழுவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு காவண்ணா ராமச்சந்திரன். ஏஆர்சி ராமச்சந்திரன் மற்றும் இவருக்கு கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம். இந்த பண்பாட்டு கழகத்தினுடைய என்ன சொல்ல வேண்டாம் கைதட்டீங்க. பண்பாட்டு கழகத்தினுடைய சங்கர், ஆட்டோ சங்கர், நீங்க வாங்க. மேற்கு ஒன்றிய சங்கர் சார், அந்த அங்கே இருக்கு. நான் அந்த ஒருத்தர் சொல்ற கைதட்டல, ஏன்னா இதுவரை மேனேஜராகவும் வாட்ச்மேனாகவும் எல்லா பணியும் இந்த பண்பாட்டு கழகம் மகால செய்துகிட்டு இருந்த பத்மநாபன் அவர்கள் போகல் ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறாரு. எங்க அவர்கள் பத்மநாபன் எங்க இருக்கியா? எப்போதுமே ஒழிஞ்சதே வருவாங்க. ஓகே, இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க சத்தமா சொல்லணும். நான் பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகத்தில் நிர்வாகத்தில் ஆகஸ்ட் 2025 முதல் ஜூலை 2027 வரையுள்ள சட்டம் சரியில்லை, சீக்கிரமா சொல்லுங்க, நல்ல சவுண்டா சொல்லுங்க. ஆண்டுக்கான தேர்தலில் நிர்வாக குழு உறுப்பினராக ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்று இன்று 31/7/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பதவியேற்று உள்ளேன். நான் என்னுடைய பதவி காலங்களில் தமிழ்நாடு அரசாங்க சட்ட துணை விதிகளுக்கு உட்பட்டு நேர்மையாக நடந்து கொள்வேன் எனவும், நான் பதவியில் இருக்கும் காலங்களில் நமது திருமண மகால் நேர்மையாக வெளிப்படை தன்மையுடனும் நடக்க பாடுபடுவேன் எனவும், நமது திருமண மகாலில் வரும் வரவு செலவுகள் அனைத்தும் தனித்தனி கணக்குகளில் பராமரிப்பு செய்வோம் எனவும், ஆண்டுக்கு 2 முறை சங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதிப்போம் எனவும் உறுதியளிக்கின்றேன்
நமது மக்களுக்கோ சமூகத்திற்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடன் நின்று பாதுகாப்பேன் எனவும் தேவைப்பட்டால் சட்ட நடவடிக்கைக்கும் சென்று மக்களை பாதுகாப்பேன் எனவும் இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன். மேலும் நான் பொறுப்பு வைக்கும் காலத்தில் என் மீது சமூக மக்களுக்கு எதிராக என் நடவடிக்கை நடந்தாலோ மேலும் திருமண மகால் கணக்கு வழக்குகளில் ஏதாவது மோசடி நடந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு காரணமான என்னை பதவி நீக்கம் செய்து என் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன். வாழ்க தேவேந்திர பண்பாட்டு கழகம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாரும் போய் கையெழுத்து போட்டுருங்க. நாங்க ஒவ்வொருத்தர கையெழுத்து போட்டுருங்க. முடிச்சுங்க, கொடுத்துருங்க. அடுத்து ஆர் பிரபாகரன் சார் முன்னாடி வாங்க. தலைவர் முனைந்து கொள்ளுங்க. பகவதி திரு தமிழ் ஆதி அணி அண்ணன் மானா ஆதி மூலம் காட்டுப்படக்கூடிய ஆதி மூலம் நன்றி. ஏற்புரை இந்த பதவியை ஏற்றவங்க ஏற்புரை கொடுப்பாங்க. நான் வாழ்த்துறை சின்ன செயல்பாடு பற்றி பேசுகிறேன். அன்பான எனது தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நடந்து முடிந்த பண்பாட்டு கழக தேர்தலில் மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எனது இன சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தேர்தல் பணிக்குழு மற்றும் கணக்குகள் சார்பில் தலைவணிக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒப்பற்ற பணியை எங்களை நம்பி வழங்கினீங்க. அதுல ஒரு துளி கூட பேசாமல் திரு சக்கரவர்த்திக்கோ திரு பாலா அவர்களுக்கோ திரு பூக்குமாரன் அவர்களுக்கோ திரு பகவத் அவர்களுக்கோ எந்த சார்பும் மற்ற யார் வந்தாலும் எனது தம்பியோ எனது மாமனோ எனது மைத்துனனோ எனது மகனோ வருகிறார் என்ற ஒரே இடத்தில் பயணித்தோம் என்பதை உங்கள் முன்னாடி வெளிப்படையாக தெரிந்து கொள்வதில் மிக பெருமை அடைகிறோம். எங்களுக்கு இந்த பணியை நீங்க ஒப்படைக்கும் பொழுது விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி, அந்த பணியை 2 மாத காலமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டாடுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் சொல்லி சார் சொல்லி ஏன் சொல்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா அந்த கஷ்டம்லாம் எப்ப எங்களுக்கு அப்படி மறந்து போச்சு அப்படின்னா தேர்தல் அன்று முடிந்து ரிசல்ட் எல்லாம் சொல்லி அடுத்த நாள் காலையில பிடிச்ச உடனே இதுவரை பரமக்குடி மண்ணில ஒரு தேர்தல் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது பரமக்குடி ஆயிர தேசிய சமூகத்தினுடைய தேர்தல் தான். சமூக தேர்தல் என்ற பெயர் இலங்கையில் இருந்துச்சு. இந்த பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிர தேசிய சமூகம் நடத்தக்கூடிய தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் ஓரளவு எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு. ஆனால் அதே ஆயிர தேசிய சமூக தலைவர்கள் பாராட்டும்படியான தேர்தல் இந்த 2025-27 தேர்தல் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறது. அவங்க எல்லாம் பாராட்டினாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, சிறப்பா பண்ணிட்டீங்க. இதை விட எமது சமூகம் எம்மை நம்பி எப்படி ஒப்படைத்ததோ அந்த சமூகம் பாராட்டுச்சு. அது மிகப்பெரிய பாராட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். இது எங்களுடைய குழுவினோட ஒட்டுமொத்த உழைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை எடுத்துக்கிட்டோம். ஒரு நிமிஷம், இந்த டீ கொடுத்து இதான் சொன்னேன். அரசியல் இடவங்க கேட்டா ஒரு ஒன்றிய செயலாளர் பிடிக்கல அவங்க பேசும்போது டீ கொடுத்து விடுவாங்க. கச நிறைய பேச விடுவாங்க. என்னைய பிடிக்காது யாருக்குல கண்டுபிடிக்கணும். இந்த பணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை எடுத்து செஞ்சிருக்கோம். எல்லாருமே சிறப்பா செஞ்சோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த எங்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோல்வியுற்ற அல்லது விட்டு கொடுக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களையும் தான் சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
அவங்களுடைய எங்க பேச்ச அவங்க உபயோகப்பட்டது, எங்களுடைய பேச்ச அவங்க கேட்டது எல்லாரும் காரணம். வேட்பாளர்கள் முக்கிய காரணம். அந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி தோல்வி என்பது பெரிய விஷயம் உள்ள சமூகத்துக்குள்ள. வெற்றி பெற்றவன் யாரால வெற்றி பெற்றாங்கன்னா இன்னொருத்தவனால் விட்டு கொடுக்கப்பட்டாலும் வெற்றி பெற்றவனாக கருதப்படும். இதுதான் இயல்பு. அதுக்கு சமூக சொந்தங்களுக்குள்ள இன்னைக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாம் பாருங்க, ஊரே நல்லா இருக்கும். ஒரு எலெக்ஷன் உள்ள ஒதுக்கி போட்டு மண்ணு கட்டுவாங்க. அந்த இது இந்த பண்பாடு கழகத்துல வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஊருக்கு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷமான 2-3 விஷயங்கள் நடந்தது. இதுவரை ஒரு குறிப்பிட்ட பகுதியுடைய நிர்வாகம் வந்ததை ஒழித்து என்ன சார் என்ன ஒதுக்கிட்டு சொல்லி மாற்று இந்த தேர்தலில் மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் நினைக்கக்கூடியது இதுவரை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நிர்வாகம் இருந்ததை மாற்றி போகலூர், நயினார் கோயில், பரமக்குடி நகர், பரமக்குடி மேற்கு ஒன்றியம், பரமக்குடி கிழக்கு ஒன்றியம் அனைத்து பகுதிகளிலும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த வருடம் ஒரு மிக சிறப்பான ஒரு இதை நாங்கள் விரும்பணும். ஏன்னா இப்படி இந்த ஏரியாவுக்கு மட்டும் பண்பாட்டு கழகம்ன்ற மாதிரியே யாரும் கண்டுக்கிறது, இவங்க எடுத்துக்கிட்டது யாருக்கு இங்க கண்டுக்கிறது. அதை மாற்ற வேண்டும்னு ஊரா வந்தோம். வந்து உங்க நிர்வாகத்தை சந்திச்சு நீங்களும் போட்டிடுங்க அப்படின்னு அது அவங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. நயினார் கோயில் ஒன்றியத்தில் துணை செயலாளருக்கு 2 பேர் கொடுங்க, பரமக்குடி மேற்கு 2 பேர் கொடுங்க, தலைவருக்கு 2 பேர் மேற்கு கொடுங்கன்னு பிரித்து கொடுத்த வாய்ப்புகளை வழங்கியதுல நாங்க இன்னைக்கு இந்த நிர்வாகம் எல்லாரும் கலந்த நிர்வாகம் வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு உங்களுக்கு நன்றி. இரண்டாவது வெற்றியா நாங்க பார்க்கக்கூடியது யதார்த்தமான வெற்றி. மகளிர் ஒருவர் இந்த பண்பாட்டு கழக தேர்தலில் போட்டியிடவே இல்லை, அவங்களா போட்டிட்டாங்க, சுயமா போட்டிட்டாங்க. நான் இப்பே அப்படின்னு யாருடைய ஆதரவும் இல்லாமல் மகளிரை மட்டும் வைத்துக் கொண்டு நான் நிற்பேன் என்று நிற்க செல்வராணி அவர்கள் வெற்றியை கொடுத்து நீங்க மகளிரை உள்ள கொண்டாட பெருமை உங்களுக்கு சாரும், அது எங்களையும் சாரும், அது உழைத்த எங்களையும் சாரும். அதையும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக இன்னும் எத்தனையோ சாதனைகள் நாங்க சாதனை பண்ணல, நடந்த விஷயங்களை பண்ணிக்கலாம். இதுல சில கருத்து வேறுபாடுகள், சில கருத்து மோதல்கள், வாட்ஸ்அப் தகவல்கள் இதெல்லாம் வரும். அதை நாங்க என்னைக்குமே கண்டுக்கிறது இல்லை. எங்களை தூண்டு துப்புனவங்களும் உண்டு, நாயினி ஏசினவங்களும் உண்டு, இன்னும் கேவலமான பேசினவங்களும் உண்டு. ஆனால் எப்பொழுதும் எங்களுடைய கருத்து ஒன்றுதான். நம்மளை விமர்சிப்பவர்களுடைய தகுதியை பார்ப்போம். நம்மளை விமர்சிக்கக்கூடிய தகுதியுடன் நம்மளை விமர்சித்தால் நிச்சயம் அவர் என்ன விமர்சிக்கிறார் பார்த்து அதை எங்களை திருத்திக் கொள்வோம். தகுதியற்ற நபர் விமர்சிக்கும் பொழுது கடந்து சென்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால இந்த விமர்சனங்கள் நம்ம சமூகத்தில் வருவது இயல்பு. உடனே நிறைய பேர் நம்ம கொள்ள பயிர்களுக்கு இதான் சார், நீங்க எதுக்கு சார் இதுக்குள்ள எல்லாம் போனீங்க, எல்லாரும் ஒரு தனி பேர் இருந்துச்சு, இப்ப இந்த ஜாதிக்குள்ள போயிட்டு நீங்க தேவையில்லாம அசிங்கப்பட்டீங்க, உங்க மானத்தை கடித்தீங்க இப்படி சொல்லுங்க. ஆனா இதுல ஒரு 4-5 பேருக்கு 4000 உறுப்பினர்களை கொண்ட நமது பண்பாட்டு கழகத்தில் 4 சகோதரர் திட்டத்தில் நம்ம குறைஞ்சு போறது. மிச்சம் 3996 பேரு பாராட்டிக்கிட்டே இருக்காங்க என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த 4 பேரால நாங்கள் ஒன்றும் வருத்தப்படல. 4 பேராச்சும் யாங்க தூங்க விடாமல் சோர்வடையாமல் எங்களை திட்டி ஓட வைத்த அந்த 4 நபர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் முன் அனைவரும் முன்னால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 4 பேரும் கைகப்படாமல் ஏன் அமைதியா இருக்கீங்க, அவங்க தான் எங்களை ஓட வச்சு. சரி, இந்த இத்தனைக்கும் புகழ் சேர்த்த எங்களது இத்தனைக்கு காரணமானவங்களை எங்களை சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா பேக்ராப்ல உழைச்சி எத்தனை பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தண்ணி கொடுத்தவங்க, ரேடியோ போட்டவங்க, சிசிடிவி மாட்டவங்க, ஒரு 2 அக்காவா மகளிர் யார் எந்த சமூகம்னே தெரியாது. இங்க கூட்டி பெருக்கி தேர்தல் அன்னைக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து டீ கொடுத்த அந்த அக்காக்கள், இங்க காவல்துறையினர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஓரமா உட்கார்ந்து இதை சிறப்பா நடத்தணும்னு நினைச்ச காவல்துறை, இவங்க அனைவருடைய ஒத்துழைப்பு. இது போக எங்க அப்பத்தாங்க, எங்க ஐயாங்க அன்னைக்கு ஓட்டு போட வரும்போது கண்ணு தெரியல, நடக்க முடியல, மேற்கு ஒன்றியத்தை நிறைய கூட்டம் 1800 சில்லற ஓட்டு அதை தூக்கி மாநில தனியா வச்சாச்சு. ஐயாவும் தாத்தாவும் என்ன செய்யணும், அதுலதான் ஏறிச்சு. தனி பெருமிஷன் யாருக்கும் கொடுக்கல, எல்லாரும் முன்னின்ற முறையில விட்டுட்டோம். எத்தனையோ வயதான அத்தைகள் அக்காக்க அவங்க எல்லாம் அந்த பணியில ஏறி நின்று காத்து கடந்து போட்ட
அவங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லாருக்கும் இந்த வெற்றி, இந்த இதுல பயணிச்ச அருமைமிகு தேர்தல் பணிக்குழுவினுடைய தலைவராக உள்ள கருப்புசாமி அவர்களுக்கு எந்திரிக்க சார் வீடியோ ஒரு உங்களோட அது சொல்லிடணும். அடுத்தபடியாக அப்பா சித்தப்பா முன்னாள் சம்பாதிகளுடைய தலைவரும் முன்னாள் சப்ரிஜிஸ்டருமாகிய நடராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகநாதன் காவலர், மரியாதைக்குரிய திருநாமக்கல் சார் ஆடிட்டர், மரியாதைக்குரிய ஆடிட்டர் ராஜேந்திரன் சார், மரியாதைக்குரிய ஐயா அரசு ஊழியர்களுடைய தலைவரும் எங்களுடைய கணக்கு தெரிவித்துக் கொள்வதை நல்ல தம்பி சார் அவங்க, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சண்முகம் ஐயா அவங்க, இன்னும் வராத ப்ரொஃபசர் விஜயகுமார் அவங்க, ப்ரொஃபசர் கோவிந்தன் சார் அவங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நாங்க என்னன்னா நம்ம கவுண்டில என்னன்னா ரெண்டு விஷயத்தை யோசிச்சோம். நம்ம இதுல எங்க எலெக்ஷன்ல தப்பு நடக்கும்னா நம்மளே நம்ம சொந்தக்காரங்களை போட்டு நம்ம ஆளுகளை போட்டு போலிங் ஆபீசர்ஸ் உட்கார வச்சோம்னா என்ன செய்யறான், இப்ப தம்பியை உட்கார வைக்கிறோம்னா அவன் சொந்தக்காரன் தெரிஞ்ச மாப்பிள்ள அப்படி போடுறான். இந்த இது வரும். அடுத்த கவுண்டிங்ல நம்மளே என்னன்னா ஒரு பிரச்சனை வரும். இது ரெண்டையும் ஒழிக்கணும்னு கல்லூரி பேராசிரியர்கள் 25 பேர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் போலிங் ஆபீசர்களாக கவுண்டிங் ஆபீசர்களாக நியமித்திருக்கோம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒப்பற்ற இந்த பண்பாட்டு கழகத்தை தயவு செஞ்சு இது சார்பில் பேசுறேன். இப்ப எல்லோர என்ஜினியர் செந்தில் செல்வானந்த ஒரு தேவேந்திர வேளாளர்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும். இந்த மகால் யாரால உருவாக்கப்பட்டதுன்ற முக்காட்சி வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதோ எத்தனை சமூக பெரியவர்கள், குறிப்பா பாலச்சந்திரன் மாமா, எங்க ஐயா கொட்டவரியான் ஐயா, இன்னும் சாமிநாதன் ஐயா, நிறைய பேர் சொல்லலாம். அது தெரிஞ்சவங்களை மட்டும் சொல்றேன். இவங்க எல்லாம் ஆனகட்டி ஐயா, இந்த மார்பு போட்ட அன்னைக்கு ட்ரௌசரோட வந்து படுத்துக்கிட்டு உருட்டவர், இப்ப தாட்டா எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றவர், இப்படி எத்தனையோ பேர்கள் உருவாக்கிய அந்த மகால் இன்னைக்கு சிதறமடைந்த நிலைமையில சில இடங்கள் இருக்குது. புது நிர்வாகத்திற்கு ஒரே ஒரு கோரிக்கை, 2 கோரிக்கைகளை உங்கள் அனைவரின் முன்பாக வைக்கின்றோம். ஒழுக்கம் இல்லாத வரைமுறையற்ற எந்த சங்கம் முன்னேறியதாக செலுத்தவில்லை. அதற்காக இந்த பண்பாட்டு கழகத்தினுடைய பயிலாவை உடனடியாக புதுப்பிக்க இந்த நிர்வாகிகள் முயற்சிக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாகவும், 2வது கோரிக்கையாக இன்று ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகம் எங்கும் அடையாளப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகர் அவர்களுடைய வழிவந்த குடும்பம் முதற்கொண்டு, இனம் முதற்கொண்டு, அவருடைய இருப்பிடம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பரமக்குடிக்கு உலகம் முழுக்க வாழும் தேவேந்திரர்கள் வரக்கூடிய அத்தனைக்கும் அடைக்கலமாக, பேர் சொல்லும் இடமாக, இங்கு பரமக்குடி சுற்று வட்டாரத்தில் வாழக்கூடிய பல்லர்கள் என்ற தேவேந்திரர்கள் பெருமைப்படக்கூடிய தலை நிமிர்ந்து பரமக்குடி மண்ணில் வந்து நிற்கக்கூடிய பெருமைக்கு காரணமான இந்த பண்பாட்டு கழக திருமண மகளை காக்க வேண்டும் என கூறி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம்.